ஹாய் ஸோ மெனி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸை பற்றி பேசல. இன்றைக்கி வந்து பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவாஸ் ஃபைனான்ஷியர் லிமிடெட் அப்படின்றதுலே தெரிஞ்சிருக்கும். வாட் டைப் ஆஃப் செக்டார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னா என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபைனான்ஸ் செக்டார். ஸோ வாட் ஆர் த பிஸ்னஸ் தே ஆர் டூயிங், எந்தெந்த இடத்துல என்னென்ன டைப்பில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எது இதில் வந்து கொடுக்குறாங்க, ஃபைனான்ஸ் வந்து யார் யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ ப்ளீஸ் கோ த்ரூ த வீடியோ வித் லேண்ட்ஸ்கேப் மூட். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த கிளியர் வியூ ஆஃப் த வென். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த கிளியர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் கம்பெனி. ஓகே, பிஸ்னஸ் செக்மெண்ட். What are the business segment அப்படின்னு பார்த்தீங்கன்னா Aavas is a primarily engaged in business of providing housing loan to the customer belonging to low and middle income segment and semi-urban and rural areas. ஸோ அவங்களோட மெயின் டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன் சிட்டிஸ். இதுதான் மோட்டே வந்து பார்த்திங்கன்னா நாட் இன் சிட்டிஸ். தே ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் செமி அர்பன், தென் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸ். அந்த செமி அர்பன் ரூரல் ஏரியாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஃபேமிலி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோ பீப்புள். ஸோ லோ இன்கம் பீப்புளுக்கும் அந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு 1000 rupees கட்டுற மாதிரி. ஸோ அவங்களால எவ்வளோ இன்கம் கட்ட முடியுமோ. ஸோ வந்து நோ ரிஸ்க், பெரிய அமௌண்ட் லாக் ஆகாமல் சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு நல்ல இதுதான் ஒரு பெரிய மோட் ஃபார் ஆவாஸ் ஃபைனான்ஷியர். தென் வந்து தீஸ் ஆர் த கிரெடிட் ஒர்த்தி கஸ்டமர் who may or may not have the income proof documents like IT returns. பிகாஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து இன்கம் பீப்புளே இருக்காது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து இன்கம் இருக்காது. ஸோ அதனால் அவங்களோட மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூரல் பீப்புளாகவும் பார்த்திங்கன்னா லோ இன்கம் பீப்புளாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க டார்கெட் கஸ்டமர்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அபோவ் பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தராங்க. தென் வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக தர்றது டாப் கிளாஸ்க்கு அப்பர் கிளாஸ்க்கு இல்லை, ரெண்டு கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்போஷர் அதிகமாக கொடுக்குற லோன்ஸ் எக்ஸ்போஷர் அதிகமாக கொடுக்குற டார்கெட் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் அபோவ் பாவர்ட்டி லைன். ஸோ அபோவ் பாவர்ட்டி லைன் பீப்புளுக்கு தான் கொடுக்குறாங்க. கஸ்டமர் ஃபார்ம் வந்து Tier 2 to 3 cities, தென் வந்து ரூரல் ஏரியாஸ், செமி அர்பன் ஏரியாஸ், ஃபார்மர்ஸ். மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் கொடுப்பாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு மோடி வந்து அறிவிச்சிருக்கிறார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் வந்து தருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்டை, ஸோ ப்ரூஃப் அவங்க வந்து வேலைக்கு தான் போகிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஒரு மந்த்லி ஒரு 1000 rupees வந்து கட்டலாம் அப்படின்னா ஈஸியாக கட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளை வந்து டார்கெட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் மோட்டே வந்து இதுதான். ஃபோக்கஸிங் ஆன் ரூரல் பீப்புள் வித் லோ அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள், நாட் ஃபார் அப்பர் அண்ட் டாப் கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் கிடையாது. சேலரி, செல்ஃப் எம்ப்ளாய், ப்ரொஃபஷனல், ஸ்மால் பிஸ்னஸ் மேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி பிஸ்னஸ் லோன்ஸ் தராங்க. தென் வந்து டாப் ஆவாஸ் ஃபைனான்ஷியர் ஹோம் லோன். ஸோ ஹோம் லோன் ஆவாஸ் ஃபைனான்ஷியர் லிமிடெட் ஹோம் லோன்ஸ் வந்து டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன மாதிரி ஹோம் லோன் எப்படி தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலரிட் பீப்புள், சேலரினா வேலைக்கு போகிறவங்க. தென் வந்து சேலரி ப்ரொஃபஷனல். ஸோ தென் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல். ஸோ டாக்டர் அந்த மாதிரி. தென் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் ஒர்க்கர், ஸோ சின்ன ஒர்க்கர். தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட தராங்க. தென் வந்து ரிட்டையர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்டூடெண்ட்டில் வந்து எஜுகேஷன் லோன் தருவாங்க. தென் வந்து ரிட்டையர்ட் பீப்புளுக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கர்னா ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி சொல்கிறாங்களே. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லோன் தராங்க. ஸோ அபவுட் ஆவாஸ் ஃபைனான்ஷியல் லிமிடெட், இதுதான் வந்து பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு லோன் தராங்க, எந்த டைப் பீப்புளுக்கு தராங்க, எந்த ஏரியாவில் தராங்க. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மோட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் மோட். யூ டு அகைன் ரிமெம்பர் பண்ணுறோம், மெயின் மோட் வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் we have to understand the. ஸோ அந்த மோட்டு தெரிஞ்ச உடனே ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதா பண்ணலையா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் ஆவாஸ் ஃபைனான்ஷியல் லிமிட்டோட என்ன செக்டார் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் செக்டார் ஃபைனான்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கோட் வந்து பார்த்திங்கன்னா 541988 அண்ட் என்எஸ்சி கோடு வந்து பார்த்திங்கன்னா ஆவாஸ் ஃபைனான்ஷியர். ஸோ இதுதான் கோட். ஸோ வைல் கமிங் டு ஷேர் ப்ரைஸ், வாட் ஆர் த ஷேர் ப்ரைஸ் ட்ரேடட் இன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டூ டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். ஸோ இன் பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 1094.35, தென் வந்து இந்த என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 1100. ஸோ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டுடேஸ் லோ அண்ட் ஐனா இன்றைக்கான லோ அண்ட் ஐ அப்படின்றது சொல்லியிருக்கேன் 1085 அண்ட் ஐ வந்து 1136. ஸோ ப்ரைஸ் இஸ் நாட் ஏ கன்சர்ன் இயர் அப்படின்னு நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ப்ரைஸ் இஸ் ஜஸ்ட் ஏ ப்ரைஸ். யூ ஹேவ் டு டூ த ரிசர்ச் ஆன் பிஸ்னஸ், வாட் ஆர் த பிஸ்னஸ் தே ஆர் டூயிங், வாட் ஆர் த மோட்ஸ் பிஹைண்ட் தெம் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயமே அதுதான். தென் வந்து 52 week லோ அண்ட் ஐ, வாட் இஸ் த 52 week லோ அண்ட் ஐ அப்படின்னா 1 year லோ அண்ட் ஐ வந்து பார்த்திங்கன்னா 845 rupees, ஐ வந்து பார்த்திங்கன்னா 2078 rupees.
ஸோ இப்போ ப்ரெசென்ட் வந்து 1090 50% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கன்சிடர் திஸ் பிஸ்னஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் பிஸ்னஸ். திஸ் இஸ் நாட் எ ரெக்கமெண்டேஷன். யூ ஹேவ் டு டூ யுவர் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் எனி திங். ஓகே, வாட் ஆர் த ஸ்வாட் அனாலிசிஸ்? வாட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் அனாலிசிஸ் என்ன அப்படின்றது வேணும். ஸ்ட்ரென்த், வெல் கமிங் டு ஸ்ட்ரென்த், வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்லி யூசிங் இட்ஸ் கேபிட்டல் டு ஜென்ரேட் ப்ராஃபிட், ROCE. இம்ப்ரூவிங் லாஸ்ட் 2 years. ROCEனா நத்திங் பட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்றது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக 2 yearsஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. கம்பெனி வித் 0 ப்ரொமோட்டர் ப்ளஸ், ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ரெவன்யூ எவ்ரி குவார்ட்டர் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது. FII, FPI ஆர் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ரீசிங் their ஷேர் ஹோல்டிங். ஒன் ஆஃப் த வெரி குட் பாசிட்டிவ் சைன்னா என்னென்னா FII தான் மேட்டர். FIIனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர். போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கோர் பிஸ்னஸ் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேல்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்க்ரீசிங் த ஷேர் ஹோல்டிங் அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த குட் சைன். ஸோ வெல் கமிங் டு வீக்னஸ், வாட் இஸ் த வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ் பை மோர் தென் 2%, -2% QOQ. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து கம்பெனியோட ஓனர்ஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மெம்பர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ எதனா ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மணி நீடடாக இருக்கும். ஸோ அதனால் பண்ணியிருப்பாங்க. தென் ஆரஞ்சு பார்த்தோமா அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் இன் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், பிகாஸ் இந்த டைமில் பேண்டமிக் டைமில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றதே கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்படி இருந்து பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயம் தான். கம்பெனி வித் ஹை டெப்ட். ஸோ இப்போ இதில் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கம்பெனி வித் ஹை டெப்ட் வந்து இருந்தாவே கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து கம்பெனி அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ரன் ஆகுது அப்படின்னா, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் வருது அப்படின்னா டெப்ட் வந்து நம்ம இது பண்ண வேணாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம். டிக்ளைனிங் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து டிக்ளைன் ஆகுது. தென் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிக்ரீஸ் தேர் ஷேர் ஹோல்டிங் லாஸ்ட் குவார்ட்டர். மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர்லேருந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் எ பிக் வீக்னஸ். அக்கார்டிங் டு நார்ம் அண்ட் கண்டிஷன் they need to decrease their share holding. Then decline in net profit with falling profit margin வந்து பார்த்திங்கன்னா QOQ குறையுது. ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குன்னா அப்போ ப்ராஃபிட் மார்ஜினும் குறையும். ப்ரொமோட்டர் இன்க்ரீசிங் their share holding, நாட் எ கன்சர்ன் இயர். தென் வந்து வீக் மொமெண்டம். ஸோ டெக்னிக்கல்லாம் இங்கே அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் லீவ் தட். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டிக்ரீஸ் இன் ப்ரொவிஷன் இன் ரீசன்ட் ரிசல்ட், டிக்ரீஸ் இன் ப்ரொவிஷன்ஸ். ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து RSI இண்டிகேட்டிங் ப்ரைஸ் வீக்னஸ், அதுதான் த்ரெட். ப்ரைஸ் வீக்னஸை ஒரு த்ரெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டெக்னிக்கல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பிஸ்னஸ். ஸோ while coming to charts, what is the chart அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா November 2018 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 rupeesக்கு வந்து IPO வந்தது. தென் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒன் இயரில் உங்களுக்கு வந்து 20 times ரிட்டர்ன்ஸ் எந்த கம்பெனினா தருமா? ஸோ அந்த அளவுக்கு தரும் அப்படின்றது கொஞ்சம் இதுதான். திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் டைம் ஃபார் பையிங். This is not a recommendation. நான் அடிக்கடி சொல்கிறேன், you have to do your own research because I'm not a SEBI registered. Then வந்து வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8,701 மிட் கேப். தென் வந்து ப்ரைஸ் பை earnings வந்து 35.96, புக் வேல்யூ 234, டிவிடெண்ட் வந்து 0. தென் மார்க்கெட் லாட் 1 and above ஷேர்ஸ் தான் வாங்கணும். இண்டஸ்ட்ரி PE வந்து பார்த்தீங்கன்னா 17.62, earnings per share வந்து 31.09. தென் வந்து ப்ரைஸ் பை புக் வந்து 4.74. தென் ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10, டெலிவரபிள் 68%. ஸோ while coming to financials, what are the financials அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா December 2018 வந்து பாருங்கள். தென் வந்து December 2019, இந்த 2 வருஷத்தை மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். நெட் சேல்ஸ் வந்து December 2018 வந்து பார்த்திங்கன்னா 194 crore. தென் வந்து December 2019 239 crore. கிட்டத்தட்ட வந்து 50, அதாவது வந்து YOY வந்து ரெவென்யூ நெட் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் த குட். தென் வந்து while coming to net profit, கடைசியாக பாருங்கள் நெட் ப்ராஃபிட்டில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. December 2018 56 crore, December 2019 67 crore. ஸோ கிட்டத்தட்ட அதே 25% வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்க்கு வந்து எக்ஸ்ட்ரா காட்டியிருக்கோம் YOY கம்பேர் பண்ணால். ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். ஸோ பிஸ்னஸ் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்றது மீனிங்.
தென் while coming to standalone balance sheetல மார்ச் 2018 டோட்டல் ஷேர் கேபிட்டல் 69 crore 78 crore. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குட் சைன். நெட்ஒர்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். தென் வந்து டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டெப்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்றது யூ ஹேவ் டு கன்சிடர் திஸ் திங். பிகாஸ் டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கம்பெனிக்கு வந்து ஒரு பேட் சைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் அதுக்கான ப்ராஃபிட் மார்ஜின், அதுக்கான ப்ராஃபிட் ரெவென்யூ வருது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் ஆசெட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ கட்டலை அப்படின்னா அந்த நான் பர்ஃபார்மிங் ஆசெட்டோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகாத மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு விஷயம் இருக்குது. தென் வந்து அசெட்ஸ் வந்து இவ்வளோ கடன் அதிகமாக வந்தாலும் அசெட் வந்து ஜாஸ்தியாக காட்டியிருக்காங்க. ஸோ கடனை குறைக்கிறது நல்லது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து குறைஞ்சிருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிட்டோம். ஸோ ஏன் அப்படின்னா சம் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பணம் வேணும் மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ வேறு எதனா ஒரு ரீசன் இருக்கலாம். ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்குது. ப்ளஜ்டு வந்து 0. ஸோ குட் சைன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒன் ஆஃப் த வெரி வெரி குட் சைன். டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டில் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம் ஏர். பிகாஸ் ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா ரிஸ்க் எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் மிட் கேப் பிஸ்னஸ்லாம் வந்து வளர்கிறதுக்கு வந்து நல்ல ஆதிக்கம் இருக்குது. ஸோ அவங்க மோட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் மிடில் கிளாஸ் பீப்புளோ லோ கிளாஸ் பீப்புள் தான் தவிர ஹை கிளாஸ் பீப்புளெலாம் கிடையாது. ஸோ அவங்ககிட்டலாம் மாட்டிக்கிட்டால் வந்து காசு வருமா இல்லையா அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ லோ கிளாஸ் பீப்புளெலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மிரட்டினாவோ ஸோ இது மாதிரி பண்ணாவோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கலெக்ஷன் பண்ணி என்பிஏ வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம். ஸோ நோ ப்ராப்ளம் ஏர். ஸோ அப்படியே இருந்தாலுமே இந்த லோ கிளாஸ் பீப்புளுக்கு உங்களுக்கு தெரியும் அவங்க கேட்டகரி பொறுத்து தான் அவங்களுக்கு லோனே தருவாங்க. ஸோ அதையும் வந்து ஈஸியாக வந்து வசூல் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பிஸ்னஸ், இதுதான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். தென் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த பியர் கார்பரேஷன்னா நத்திங் பட் அவங்களோட காம்படிட்டர்ஸ். லாஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச், ஹெச்டிஎஃப்சி, குரு ஃபைனான்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஸோ இவங்கள தான் காம்படிட்டர்ஸ். 52 வீக் ஐபர். ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆவஸ் ஃபைனான்ஷியல் 8,898 crore மிட் கேப் தான். தென் ஹெச்டிஎஃப்சி பாருங்கள் 2,95,000 crore. பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி தான். தென் வந்து குரு ஃபைனான்ஸ் கொஞ்சம் பெருசு, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொஞ்சம் பெருசு. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் டு அதர் மிட் கேப்பில் செக்டாரில் நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஆவஸ் ஃபைனான்ஷியர் ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் பிஸ்னஸ். ஸோ யூ ஹேவ் டு லுக் த்ரூ தீஸ் திங்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ எவ்வளோ, லோ எவ்வளோ, மார்க்கெட் கேபிடலைசேஷன், சேல்ஸ் குவார்ட்டர் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ காட்டுறாங்க அதுன்றலாம் பார்த்தோம்னா ஒரு ஒன் ஆஃப் த நல்ல இதுதான் காட்டியிருக்காங்க. So before going to invest in this company, you have to do your own research before doing anything. And in my point of view, this is one of the good company. I will go with buy. So friends, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.